ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லரை பற்றின ஒரு பயோகிராஃபி ஃபிலிமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸாக எடுத்து வச்சிருக்காங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸ். மான்ஸ்டர் த எடி கெயின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு தரமான வெப் சீரிஸுங்க. இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா அப்போது இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் ரியல் லைஃப்ல இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதட்டத்தை உண்டாக்குற அளவுக்கு இந்த சீரிஸையும் எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸில் லீட் கேரக்டர்ல அந்த சைக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி ஹானம் தான் பண்ணியிருக்காரு. வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டரை இவரை தவிர்த்து வேற யாராவது பூர்த்தி பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா எனக்கு டவுட் தான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதை தாண்டியுமே அந்த கேரக்டருக்கு இப்போ தமிழ் டப்பிங்ல ஒருத்தர் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ அந்த ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருந்துச்சுங்க. கதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக அங்கே சொல்கிறேன். ஒரு திருநங்கையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எடி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து அவனுக்கு அம்மா தான் உலகமே. அப்படிப்பட்ட அம்மா அவனோட அண்ணன் சொல்லி எல்லாருமே இறந்து போனதுக்கப்புறம் அந்த இழப்பை தாங்க முடியாதவன் பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள போகிறான். அதில் ஒரு கட்டத்தில் அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாகலை அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மீட் எடுக்கிறதுக்காகவே ஒரு சில கொலைகள் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை கொலைகள்னு சொல்ல முடியாது. ஸோ இறந்து போனவங்களோட உடலை திருப்பி கொண்டு வந்து வீட்டுக்கு ஸோ அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்னை எடுத்து பொருட்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட சைக்கோ கில்லராக இவன் மாறதுக்கான காரணம் என்ன? இவன் கதையை வச்சு ஒரு சில டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படமாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி வந்து 1950 நடக்குது. ஸோ அது எதுக்கு அந்த முயற்சி இந்த மாதிரிலாம் போகுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிளாட்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும். முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. கொஞ்சம் தனியாவே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா அந்த ஹீரோட கேரக்டர் டிசைன் பண்ண விதம், அந்த ஹீரோ கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய நம்ம கதாநாயகன் சார்லி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா அல்டிமேட்டா கொடுத்துருக்காரு. இந்த வெப் சீரிஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா அவார்ட்ஸ் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஈடாகாது அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா 2வது 3வது எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் முயற்சி பண்ணுவார். அதுக்கான முயற்சியில் வரக்கூடிய போர்ஷன்ஸ் அந்த கதையை இந்த கதையை மிக்ஸ் பண்ணி சொன்னது இந்த வெப் சீரிஸோட ஒன் ஆஃப் த பிளஸ் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பரா இருக்குங்க. என்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமான ஒரு சீரிஸா இருக்கும். உங்களுக்கு சைக்கோ கில்லர் சீரிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்ட ஒரு வெப் சீரிஸா இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு அமையும்.